ஓடி வாங்க ஓடி வாங்க. கூறு 10 கூறு 10 கூறு 20 கூறு 20 நம்ம சந்தையில எல்லாம் தூக்கி விக்கிற மாதிரி. இல்ல பக்கத்து வீட்டுக்காரங்க ஓடி வந்துட்டாங்க ஏதோ வீட்டுக்கு சொல்லிக்கிட்டு நம்ம ஒரு சந்தையில பூ விக்கிற மாதிரி ஓடி வாங்க. பொழுது போனா கிடைக்காது, போனா வராது பொழுது போனா கிடைக்காது. ஓடி வாங்க அள்ளிக்கிட்டு போங்க அப்படின்னு அது தக்காளி வண்டியில எல்லாம் நம்ம ஊர் சந்தையில கூற மாதிரி நான் கூவிக்கிட்டு இருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு முன்னாடி பாருங்க ஒரு காய்கறி மயமா இருக்குது, காய்கறி பழம். ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு வீடியோ இந்த மாசம் முதல் தேதியில போட்டிருந்திருப்போம், ஜூன் 1st. அப்போ போய் அந்த கடையில போய் காய்கறி எல்லாம் வாங்கினது. அதுக்கப்புறம் எட்டியே பார்க்கல, காய்கறி எதுவுமே வாங்க போவே இல்லை. நம்ம வீட்டுக்கு கீழே உள்ள கடையிலேயே அப்பப்ப அன்னன்னைக்கு தேவையான காய்கறி பழம் தேவையான வாழைப்பழம் மாதிரி கீழேயே வாங்கி இந்த மந்தையும் ஓட்டியாச்சு. அன்னன்னைக்கு கொஞ்சமா போய் வாங்கிட்டு வர்றது, அடுத்த நாளுக்கு தேவையானதை அடுத்த நாள் வாங்கிக்கிறது. இது மாதிரி ஃப்ரிட்ஜில் வாங்கி ஸ்டோர் பண்ணவே இல்லை. அதான் ஃப்ரெண்ட்ஸ் போயிட்டு அடிக்கடி தம்பியை தூக்கிட்டு கள்ள போயிட்டு வாங்கிட்டு வர்றதுக்கும் சிரமமா இருக்குன்னு இன்னைக்கு போய் ஒரு வாரம் கூடவே தான் வருமோ, நிறைய வாங்கிட்டணும். கூட்டிட்டு போய் ஹஸ்பண்டை கூட்டிட்டு போய் வாங்கிட்டு வந்தாச்சு. நம்ம ஊர்லாம் வீட்டுக்கு பக்கத்துல மளிகை கடை சின்ன பொட்டி கடை மாதிரி இருக்கும்ல, அது மாதிரி இங்க வீட்டுக்கு கீழேயே இருக்குதுங்க. இப்போ இங்க கோல்டு ஸ்டோர்னு சொல்லுவாங்க. அதை அந்த கடையில பால் தயிர் கொஞ்சம் கொஞ்சம் காய்கறி இது மாதிரி இருக்கும், தேவையானதை வாங்கிக்கலாம். மளிகை ஜாமான் இதெல்லாம் பெருசா வாங்கல, காய்கறி பழம் தான் வாங்கியிருக்கேன். இதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வாரத்துக்கு தேவையான காய்கறிகள் எல்லாம். என்னென்ன வாங்க, உருளைக்கிழங்கு, கோஸு, அப்புறம் ஒரு 4 கிலோ கத்திரிக்காய் இருக்கும், 1/2 கிலோ கேரட்டு, அப்புறம் அந்த பையனுக்கு வந்து நேந்திரப்பழம் ஜிப்ஸ் வேணுமா, அதனால நேந்திரங்காய் வாழைக்காய், அப்புறம் ஒரு தேங்காய், காலிஃப்ளவர், அப்புறம் ஹஸ்பண்ட் எடுத்தாங்க வாழைப்பூ. வடை செஞ்சு கொடுங்க. வாழைப்பூ எவ்வளவு தெரியுமா? 110 ரூபாயா 120 ரூபாய். சரி, ஒரு சைடு அடி வாங்கி இருக்குது. அதை விட கூட 150 ரூபாய்க்கு மேல ரேட் போச்சு. இது சின்னதா இருக்கும்னா 120. அப்புறம் ஒரு நேந்திர வாழைப்பழம் குட்டி பையன், ஒரு நேந்திர வாழைப்பழம் ஒவ்வொரு காசுக்கு 30-35 ரூபா. எங்க எல்லாருக்கும் வந்து இந்த வாழைப்பழம் நம்ம ஊரு இது என்ன ரஸ்தாலி வாழைப்பழம், இது ஒரு 130 ரூபா. 7 வாழைப்பழம் 130 ரூபா. அப்புறம் இதுதான் காய்கறி. பழம் வந்து வாழைப்பழம், அப்புறம் திராட்சை வந்து இது எவ்வளவு, இந்த 1/2 கிலோ 110 ரூபா. 110 ரூபா 100 ரூபாய் ஓகே தான். 1/2 கிலோ திராட்சை நம்ம ஊர்ல எடுத்துக்கலாம். அப்புறம் 1 கிலோ ஆப்பிள் 120 ரூபா. வாழைப்பழம் தான் கொஞ்சம் ரேட்டு கூட, நம்ம ஒரு ரஸ்தாலி பழமா இருக்கவும் ரேட்டு கூட, 130 ரூபா வாழைப்பழம். அப்புறம் ஒரே ஒரு மாம்பழம் 50 ரூபா. அப்புறம் இஞ்சி பூண்டு உருளைக்கிழங்கு கோஸு இவ்வளவுதான் காய்கறி கம்மியா தான் இருக்கோ. அப்புறம் இது வந்து நம்ம ஊர்ல திருச்சிக்கலாம் உடப்பாகலே நீர் பூசணியா சாம்பார்லாம் போட்டு வைக்கும்ல, அது இங்க வந்து இந்த மாதிரியே இருக்குது, இங்க உள்ள லோக்கல் காய் போல அது. அப்புறம் எப்போதும் போல பூசணிக்காய், நாட்டுக்காய் நம்ம வீட்டுல எப்போதுமே சொரக்காய் அல்லது நீர் பூசணி, அப்புறம் இந்த பூசணிக்காய் இனிப்பு பூசணிக்காய் இதெல்லாம் எப்போதுமே வாங்கிட்டு வருவேன். இதுவும் கொஞ்சம் ரேட்டு இதெல்லாம் பரவாயில்லாம தான் இருக்கும் அந்த பூசணி எல்லாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது மட்டுமே எவ்வளவு காய்கறி பழம். 1 கிலோ ஆப்பிள், ஒரு மாம்பழம், 1/2 கிலோ திராட்சை, 6-7 வாழைப்பழம், அப்புறம் இந்த காய்கறி. இதுவே வந்து ரேட்டு எவ்வளவு இருக்கும், நம்ம ஊர் காசுக்கு ஒரு 1500 ரூபாய் இருக்கும். காய் பழம் மட்டுமே 1500 ரூபாய் ரேட்டு. இது வாரத்துக்கா மாசத்துக்கா? வாரத்துக்கு தானே காய்கறி வாங்க முடியும், மாசத்துக்கு வாங்கி எங்கேயோ ஸ்டோர் பண்ண முடியும். சரியா சொல்லணும்ல, வாரத்துக்கு அவங்களுக்கு எல்லாம் தெரியும், எல்லாருமே வீட்டு வாங்குறவங்க தானே, வாரத்துக்கு தான் வாங்குவாங்க. சில பேர் அன்னன்னைக்கு வாங்கிடுவாங்க, சில பேர் ஒரு நாள் விட்டு 2 நாள் விட்டு பக்கத்து கடையில வாங்கிடுவாங்க. இது ஒரு வாரத்துக்கு வரும், தாராளமா ஒரு வாரத்துக்கு எனக்கு வரும் இடையில. அப்புறம் அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் முட்டை, வீட்டுக்கு கொஞ்சம் பொருள் தேவையா இருந்துச்சு. முட்டை இது 30 முட்டை. இதான் அவங்களோட எங்க குடும்ப தலைவியோட வந்து நண்பன், ஏதாவது ஒண்ணு இல்லாட்டி தோத்த வடிச்சு உடனே முட்டையை வச்சு ஏதாவது பண்ணி உடனே கொடுத்துருவாங்க. எதுக்கு இருந்தாலும் முட்டை தான். அந்த முட்டை 10 நாள் வரும், எங்களுக்கு 30 முட்டை 10 நாள் வரும். ஐயோ அப்படிலாம் இல்ல, 15-18-20 நாள் வரைக்கும் வருமே. இது முட்டை எவ்வளவு இருக்கும், 250 ரூபா 300 ரூபாய் இருக்கும். அப்புறம் நெய் இது வந்து ஆஃபர்ல இருந்து ஜிஆர்பி நெய், ஜிஆர்பி தானே, ஜிஆர்பி 1/2 லிட்டர் வந்து 400 ரூபாய், 440 ரூபாய்.
அது அவ்வளவு செலவு பண்ணி அட்வர்டைஸ்மெண்ட்லாம் கொடுக்குறாங்க, அது சிம்பிளா சொல்லலாமா? மணல் மணலாய், மனம் மனமாய், அப்படிதானே சொல்லணும் அதெல்லாம். மணல் மணலா என் உதய கிருஷ்ணா நெய்க்கு தான் சொல்லுவாங்க. இந்த கிருஷ்ணா சரி, என்ன நெய்? நம்ம ஊர் நெய். இது வந்து 440 ரூபாய் 1/2 லிட்டர். அப்புறம் தேங்காய் எண்ணெய், இது சும்மா தலைக்கு தேய்க்கிற தேங்காய் எண்ணெய், இது 130 ரூபாய் வரும். அப்புறம் 2 லிட்டர் பால். பால் இல்லத்தரசிகளின் நண்பன் அப்படிங்கிற மாதிரி டீ காஃபிக்கு பால். அப்புறம் ஒரு கிலோ கோதுமை மாவு. 1 கிலோ கோதுமை மாவு 130 ரூபாய் இருக்கும். அது நான் வந்து அந்த 3 கிலோ பாக்கெட், பெரிய பாக்கெட்ல 5 கிலோ வாங்குவேன். நம்ம இன்னும் ஒரு 20 நாள், அவ்வளவுதான், ஒரு மாசம் 20 நாள் தான் இங்க இருக்கிறது. அடுத்த ஊருக்கு கிளம்பிடுவோம். அதனால நான் எந்த மளிகை ஜாமானுமே வாங்கல. இருக்கிறத வச்சு ஓட்டிட்டு இல்லாத போய் அப்பப்போ வாங்கிக்கலாம். பருப்பு இதெல்லாம் மொத்தமா வாங்கி ஸ்டோர் பண்ணா வீணா போயிடும். அப்பப்போ வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு வேற நான் இந்த மாசத்துக்கு, இன்னைக்கு ஜூலை, அந்த மாசத்துக்கு எதுவுமே நான் மளிகை ஜாமான் வாங்கல. காய்கறி இது வாங்கிட்டு இந்த வாரம் கூட ஓட்டிட்டோம்னா அடுத்த பக்கத்து கடையிலே வாங்கி ஓட்டிக்கிட்டு ஊருக்கு கிளம்ப வேண்டியதான். இன்னி வெக்கேஷன் லீவுக்கு வர்றோம். அது மாதிரி அரிசி 5 கிலோ அரிசி நம்ம ஊர் காசுக்கு ஒரு 660 ரூபாய் கிட்ட வரும். 5 கிலோ 660 ரூபாய். ஊர்லயுமே நம்ம ஊர்ல 25 கிலோ அரிசி எல்லாம் கூடிருச்சு. இப்ப நெல் விலையும் கூட இருக்கனால அரிசி விலையும் கூடிருச்சு. 1800 ரூபாய் 2000 ரூபாய் தான் அரிசியே ஊர்லயே. நம்ம அங்க நம்ம வயல்ல வந்து மூட்டை மூட்டையா விளையுது. ஆனா இங்க வந்து நம்ம வந்து வாங்கி சாப்பிடுறோம். ஆமா, நம்ம வீட்டுல எல்லாம் இப்ப வந்து நம்ம வீட்டுல விளைஞ்சல தான் மிஷின்ல கொடுத்து அரைச்சு போட்டிருக்காங்க. நம்ம வீட்டுல இப்ப மூடை வாங்குறது இல்ல. விளைஞ்ச நெல்ல மில்லுல கொடுத்துட்டு அப்படியே அரிசியா மாத்திக்கிறது. இது வந்து ஒரு 660 ரூபாய். அதனால இந்த மாசம் பில்லு கொஞ்சம் அரிசி, முட்டை, பால், நெய் இதெல்லாம் சேர்த்து வாங்குறதுனால கொஞ்சம் கூடிருச்சு. காய்கறி மட்டும் வாங்கியிருந்தா ஒரு வாரத்துக்கு 1500 ரூபாய் வரும். காய்கறி பழமும் சேர்த்தீங்க ஒரு வாரத்துக்கு 1500, 600, 700 அது மாதிரி வரும். இதெல்லாம் சேர்த்ததுனால இந்த மாசம் பில்லு இவ்வளோ எல்லாம் சேர்த்து 3000 ரூபாய் வந்திருக்கு பில்லு. இந்த தடவை பில்லு ஏத்தி விட்டதே இல்லை இந்த பையன் போயிட்டு 450 ரூபாய் இந்த ஐஸ்கிரீமுக்கு வேணும்னு முதல்ல தூக்கி பில்ல ஏத்தி விட்டுக்கிட்டேன். அதனால எக்ஸ்ட்ரா 450 ரூபாய் 500 ரூபாய்க்கு வந்துருச்சு. ஐஸ்கிரீம் இவன் போய் வேணும், பெரிய டப்பாவே வாங்கி தர மாட்டேங்கிறேன். சரி பொழைச்சு போ, ஆஃபர்ல இருக்குது அப்படின்னு சொல்லி, சரி வீட்டுல வேற இருக்கானா, நம்மத்துக்கிட்டே இருக்கான். கீழே உள்ள அந்த கோல்டு ஸ்டோருங்கிறதுல போயிட்டு வெயில் அடிக்குது, தாகம் அடிக்குது, அது வேணும் இது வேணும்னு சொல்லிட்டு ஏதாவது இது பண்ணிக்கிட்டே இருப்பான். அதனால வீட்டுல இருக்கிறதுனால கீழே உள்ள போயிட்டு குவாலிட்டி இல்லாம வேற எந்த தண்ணியில செய்யறாங்கன்னு தெரியல, பேசாம ஐஸ் எல்லாம் வாங்கி சாப்பிட்றான். அதுக்கு இதையாவது நம்ம பார்த்து கொஞ்சமா கொடுக்க முடியுமேன்னு வாங்கிட்டு வந்தாச்சு. பால், ஐஸ்கிரீமு, பால், அரிசி, முட்டை, நெய் இதெல்லாம் வந்து பல்கா உள்ள அமௌண்ட்டுங்க. இது 460, இது ஒரு 450, இது ஒரு 200, அப்புறம் இது 660. இதெல்லாம் பல்கா சேர்ந்ததுனால ஒரு 3000, 3200, 300 கிட்ட பில் வந்திருக்கு. என் பையனும் 2 பேரும் போது ஐஸ்கிரீம் ஓபன் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இது பண்றாங்க. சரி குழைச்சு போட்டு கொடுத்துருவோம். எப்படா வீடியோ எடுத்து முடிப்பா இவ ஐஸ்கிரீமை டேஸ்ட் பண்ணலான்னு காத்துக்கிட்டே இருந்திருக்காங்க. அப்படிதானே? உங்களுக்கு அந்த வீட்டு ஐஸ்கிரீம் கப்பை கொடுத்ததே பெரிய விஷயம். எல்லாத்தையும் நாங்க முடிச்சுட்டு எம்டியா தான் கொடுத்துருக்கோம். அதுவும் சரிட்டேன். நான் டேஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் நீங்க, நான் டேஸ்ட் பண்ணது போக தான் நீங்க இல்ல நம்பி கொடுக்கணும். பாவம். எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? நல்ல பிராண்டு தான் அது. நல்ல பிராண்ட் தான். சவுடியாவா? நல்லா இருக்கு. மேங்கோ வாங்கிக்கலாமோ? வெண்ணிலா ஃப்ளேவர். இந்த ஐஸ்கிரீமை வாங்குறதுக்கு நான் வாங்கவே வேண்டாம், குட்டியை வாங்கிக்கிறீங்க, இவ்வளோலாம் கொடுக்கக்கூடாது, வாங்கவே வேண்டாம்னு சொன்னதுக்கு என் ஹஸ்பண்டும் என் பையனும் என்னென்னலாம் கம்பி கட்டுற கதையெல்லாம் சொல்றாங்க பாருங்களேன். ஒருத்தர் சொல்றாங்க, என் ஹஸ்பண்ட் சொல்றாங்க, நம்ம அந்த சேனல் இருக்குல்ல, கார்ட்டூன் சேனல், பாப்பா தமிழ் கார்ட்டூன், அதுல 20,000 சப்ஸ்கிரைபர் வந்திருக்காங்க. ஸோ அதை செலிப்ரேட் பண்ண வேணாமா, அதுக்காக ஐஸ்கிரீம் வாங்கிக்க அப்படின்னு ஒருத்தர் சொல்றாரு. என் பையன் சொல்றான், அம்மா உன்னோட பிறந்தநாளுக்கு அப்பா கேக்கே வாங்கி வெட்டலாமா, கேக்கு வெட்டுறத காசாக ஐஸ்கிரீம் வாங்கிக்கலாமான்னு சொல்றான். என்னென்ன கதையெல்லாம் சொல்றீடா ஐஸ்கிரீம் திங்கிறதுக்குன்னு. அப்புறம் சரி பழச்சு போங்க அப்படின்னு சொல்லி தூக்கிட்டு இருந்தாச்சு. யார் வச்சு சாப்பிடுறது? அது அது அந்த கஷ்டமான வேலையை நான் பாத்துக்கிருவேன். காசு கொடுக்குற ஈஸியான வேலையை நீங்க பாத்துக்கிறீங்க. யாராவது பஹ்ரைன்ல இருந்தீங்கன்னா
அல்லது வர்ற மாதிரி இருந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் யூஸ் ஆகும். நான் அப்படிதான் இங்க வர்றதுக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடி யூடியூப்ல யாராவது பக்ரீன்ல இருக்காங்களா, எவ்வளவு செலவாகும், ரெண்டு எவ்வளவு செலவாகும், காய்கறி செலவு எவ்வளவு இருக்கும், சமையல் செலவு எவ்வளவு இருக்கும்னு போட்டு பார்த்துக்கிட்டே இருந்தேன். எனக்கு தெரிஞ்சதையும் நான் சொல்றேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளவுதான். இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். இது வரைக்கும் நம்ம வீடியோவை பார்த்து ரசிச்சு பார்த்தீங்களான்னு தெரியல. ரசிச்சு பார்த்துருந்தீங்கன்னா அவங்களுக்குலாம் ரொம்ப நன்றி. கஷ்டப்பட்டு பார்த்தவங்களுக்கு ரொம்ப நன்றி சொல்லணும்ல. பார்த்தவங்களுக்கு நன்றி சொல்றேன். கஷ்டப்பட்டு பார்க்க முடியாம சகிச்சுட்டு பார்த்தவங்களுக்கு அப்படி பார்த்திருந்தாலும் நன்றியோ நன்றி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கோடான கோடி நன்றிகள், கோடான கோடி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். வேற ஒரு நல்ல வீடியோல பார்ப்போம். வேற ஃபாரினை பத்தி நீங்க வேற என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு யாரும் நம்ம ஊர்ல இருக்கிறவங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சுக்கணும்னாலும் கேளுங்க. எனக்கு தெரிஞ்சிருந்தா சொல்றேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். வேற ஒரு நல்ல வீடியோல பார்ப்போம். அது வரைக்கும் உங்களிடம் விடைபெறுவது அகில் பிரபு. ஓகே, பாய்.